அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்டு ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு மரியன்னையின் திருப்பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பரிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வர்ஜின் மோஸ்ட் மர்சிஃபுல் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள பரிவுள்ள கன்னி என்னும் இந்த திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. பரிவு என்பது எத்துணை அருமையான சொல். தமிழில் உள்ள மூன்றெழுத்து சொற்களில் பரிவு என்பதும் ஒன்று. அன்பின் ஒரு வடிவம்தான் பரிவு. இரக்கம் என்பது அதனுடைய மறுபெயர். பரிவு என்பது இறைவனுக்கே உரித்தான பண்பு, இயேசுவுக்கே உரித்தான பண்பு. மத்திய நற்செய்தி 9:36 நாம் வாசிக்கின்றோம், திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆகவே சோர்ந்து காணப்பட்ட மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டார். அவர்களுக்கு இறை வார்த்தையை போதித்தார். அவர்கள் பசியோடு இருக்கும்போது அப்பங்களை பலுக்கி பெருகச் செய்து அவர்களுக்கு வயிறார உணவு தந்தார். அனைத்துக்கும் காரணம் பரிவு தான். எங்கே பரிவு இருக்கிறதோ அங்கே வல்லமை வந்து விடுகிறது. எங்கே பரிவு இருக்கிறதோ அங்கே புதுமைகள் நடக்கின்றன. எங்கே பரிவு இருக்கிறதோ அங்கே வல்ல செயல்கள் நிகழ்கின்றன. இயேசுவின் தாய் அல்லவா நம் அன்னை மரியா.
எனவே அவரிடமும் பரிவு இயல்பாக பொங்கி வழிந்தது. ஆகவே அவர் பரிவு நிறைந்த ஒரு தாயாக, மிகவும் இரக்கம் நிறைந்த தாயாக இருக்கின்றார். திருமறை தந்தையர்கள் திருமறை நூலை வாசித்து அன்னை மரியாவின் பல முன்னோடிகளாக பழைய ஏற்பாட்டு பெண்களை இனம் கண்டார்கள். பிரான்சிஸ்கன் துறவியான புனித பொனவெந்தூர் ரூத்து நூலில் வருகின்ற ரூத்து என்னும் அருமையான பெண்மணியை அன்னை மரியாவின் முன்னோடியாக பார்க்கிறார். இந்த ரூத்து நூலில் ஒரு காட்சி, ரூத்து நூல் 2ஆம் அதிகாரம் 3வது இறைமொழியில் ரூத்தினுடைய மாமியார் சொல்கிறாரு, நம்முடைய உறவினர் போவாஸ் இருக்கிறாரு, நீ வயலுக்கு போய் அங்கே பணியாளர்கள் சிந்தி போட்டுவிட்ட அந்த தானியங்களை சேகரித்து கொண்டு வா, அதை கொண்டு நாம் உண்டு பசியாறலாம் என்று சொல்கிறார். ஆகவே ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து 2:3 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாட்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். அவ்வளோதான் செய்தி. இதில் என்ன செய்தி இருக்குது? ரூத்து போய் அந்த வேலையாட்கள் சிந்தி போட்ட அந்த கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். ஆகவே புனித பொனவந்தூர் சொல்லுகிறார், இந்த ரூத்து அன்னை மரியாவுக்கு முன்னோடியாக இருக்கிறார். அன்னை மரியா எப்படி முன்னோடியாக இருக்க என்பதை அவர் விளக்குகிறார். இந்த வயலில் உள்ள வேலைக்காரர்கள் இந்த கதிர்கள்லாம் எப்படி சிந்துகின்றன? கொஞ்சம் கவனக்குறைவாகத்தான். நிறைய தானியங்கள் இருக்கின்றன, ஆகவே ஒரு சில சிந்தி விட்டால் தாழ்வில்லை என்று இந்த வேலைக்காரர்கள் எல்லாருமே பொதுவாக நினைக்கிறாங்க இல்லையா? அதனால தான் நாம் பொருட்களை வீணாக்குகிறோம். நிறைய சோறு இருக்கிறது என்று கொஞ்சம் சோறு வீணானால் பரவாயில்லை என்று நாம் விருந்து வேலைகளில் நாம் நினைக்கிறோம், அது தவறு. ஆகவே இந்த வேலைக்காரர்கள் இந்த கதிர்களை சேர்த்தபோது ஒரு சிலவற்றை கவனக்குறைவின் காரணமாக கீழே சிதற விட்டு விடுகிறார்கள். அது ரூத்து போன்ற அவலை பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த ரூத்து அவர்கள் சிந்தி போட்ட அந்த கதிர்களை பொறுக்குகிறார். இப்பொழுது இந்த ரூத்தை அன்னை மரியாவோடு தொடர்பு படுத்துகிறார் புனித பொனவந்தூர். எப்படி? அருள் பணியாளர்கள், குருக்கள் சில ஆன்மாக்களை தவற விட்டு விடுகிறார்கள். அவர்கள் மீது அன்னை மரியா பரிவு கொண்டு அவர்களை சேகரிக்கின்றார் என்கிற ஒரு அருமையான செய்தி. உண்மைதானே? நம்முடைய பங்குகளில் சில பங்கு தந்தையர்கள் இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க, இவங்க நம்மளை ஏற்றி பேசுகிறாங்க, இவங்க கோயிலுக்கே வர்றது கிடையாது என்று சிலரை நாம் ஒதுக்கி விட்டு விடுகிறோம். ஆனால் அன்னை மரியா அவர்கள் மீதும் பரிவு கொண்டு அவர்களை சேகரிக்கின்றார். ஆகவே குருக்களின் தாய் என்று அன்னை மரியா அழைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். குருக்கள் தங்களுடைய கவனக்குறைவினால், அலட்சியத்தால் தவற விடுகிற ஆன்மாக்களை அன்னை மரியா குருக்களின் பின்பாக வந்து அவற்றை சேகரிக்கிறவர்கள். அருமையான செய்தி பாருங்கள், புனித பொனவந்தூர் இதை சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்னை மரியாவின் பரிவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் சொல்லுகிறார். எனவே பரிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் அன்னை மரியாவிடம் வேண்டி அன்னையிடம் இருந்த அதே பரிவும் நம்மிடம் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்வோமாக. நாமும் பிறர் கவனக்குறைவால், அலட்சியத்தால் சிதற விடுகிற மனித ஆன்மாக்களை, மனித இதயங்களை, மனித உள்ளங்களை அன்னை மரியாவைப் போல பரிவோடு நாமும் சேகரிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருநங்கை சகோதரி வாணிஸ்ரீ அவர்கள். வாங்க சகோதரி சந்திப்போம். வணக்கம் சகோதரி திருநங்கை வாணிஸ்ரீ அவர்களே. வணக்கம் சார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ ஒரு சுய உதவி குழுவில் சோப்பு தயாரித்தல் அப்படின்ற ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். மரியன்னை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மரியன்னை ஆக்சுவலாக வந்து எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்கள நேசிக்கிற எல்லாருக்குமே அவங்க ஒரு தாயாக இருக்காங்க. அப்படி தான் நானும் பார்க்குறேன். எனக்கும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். ஏன்னா தாய் தந்தை எல்லோரும் அப்பா எல்லாரையும் வீட்டை விட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இப்படி மாறி இருக்கோம். அவங்கக்கிட்ட எங்களால் இன்னொரையுமே பேச முடியல எங்கள் வீட்டில். பட் அவங்களா நினச்சி தான் நாங்கள் இவங்ககிட்ட இன்னொரையுமே பேசிகிட்ருக்கோம். மரியன்னை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். சக தோழிகளோ இல்லை எங்கள் பெற்றோர்களோ அவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி என்னால் பேச முடியும். அவங்கக்கிட்ட என்னோடய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட மட்டும் தான் சொல்லி அழ முடியும். வேறு யார்கிட்ட சொல்லி அழுதா அதை வச்சு என்னை கேலி கிண்டல் பண்ணிவிடுவாங்களோன்ற ஒரு இது எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட போய் நான் அதை வேண்டுவேன். சர்ச்சுக்கு போகிறீங்க நீங்கள்? போயிட்டுருக்கேன். பெசன் நகர் போவோம். இயர்லி ஒன்ஸ் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக போயிட்டு வருவோம். உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருமே? ஆமாம். போகிறீங்க, போயிட்டு ப்ரே பண்ணுவீங்க? ஆமாம். அப்படி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு மரியன்னையோடைய பரிந்துரையால் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரம் எதாக இருக்கா?
நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்படி மாறிட்டு நான் நிறைய கோயில்ஸ் நான் நம்பவே மாட்டேன், எதுவுமே கோயில் கார்டனில் நம்பவே மாட்டேன். இவங்களோட இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் நம்புகிறாங்க, இங்கேருந்து நடந்தே போகிறாங்க வேளாங்கண்ணிக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். அங்கே போயிட்டு வரும்போது தான் எனக்குள்ளேயே ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் இங்கே பெசன்ட் நகர் சர்ச்சுக்கே போக ஆரம்பித்தேன். நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது, இவங்ககிட்ட போயிட்டு வந்தோன்னே, இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது அப்படிங்கும்போது அதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அமைதி கிடைக்குது சர்ச்சுக்கு போகும்போது. சரி, மரியன்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரே பண்ணுவீங்களா உங்கள் தனிப்பட்ட முறையில்? ஆமாம், டெய்லியுமே இங்கே சபி அம்மா வீட்டில் ப்ரே பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கலந்துப்போம். ஓ, கலந்துப்பீங்க. ஓ, சரி சரி. மரியன்னைகிட்ட நீங்கள் என்ன கற்றுட்டு இருக்கீங்க? கற்றுக்கிட்டு இருக்கிறதுனா, ஃபஸ்ட்டு திருநங்கைகள்னாலே ரொம்ப கோபமாக பேசுவாங்க, ஆஷா நடந்துப்பாங்க, நிறைய விஷயம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்குள்ளேயே ஒரு அமைதி இருக்கும், அமைதியாக பேசுவோம், பாசமாக பழகுவோம். அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். இதை மாதிரி ஒரு அமைதி, பொறுமையாக நடந்துக்கிறது. ஒரு சில இடத்துல எங்களை பற்றி யாராவது கோபமாக பேசினா கூட அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக போயிடுவோம். இந்த அமைதி எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் நான் நினைக்கிறேன். நன்றி திருநங்கை வாணிஸ்ரீ அவர்களே. மரியன்னை உடனான பல்வேறு அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி இது எங்களே மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. பரிவுள்ள கன்னியே, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் உம்மை போற்றி வணக்கம் செலுத்தி மகிழ்கின்றோம். அம்மா, நீர் எல்லோர் மீதும் பரிவு கொண்டிருக்கின்றீர். உம் திருமகன் இயேசுவை போன்று ஏழை எளியோர் மீது மிக அதிக அன்பும் பரிவும் கரிசனையும் கொண்டிருக்கின்றீர். எனவேதான் உம்மை தேடி உம்முடைய திருத்தலங்களுக்கு கோடானு கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உமது பரிவையும் உமது ஆதரவையும் பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பிறர் மீது பரிவுள்ளவர்களாக வாழ நீரும் விரும்புகின்றீர். நாங்கள் எங்களோடு கூட இருப்பவர்கள் மீது மட்டுமல்லாமல் எல்லா மக்களிடத்திலும் குறிப்பாக எங்களது உதவியை நாடி வருகின்ற ஏழை எளிய மக்கள் மீது, நோயாளிகள் மீது, துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கின்றவர்கள் மீது பரிவு காட்டவும், அந்த பரிவை அன்பு செயல் வழியாக வெளிப்படுத்தவும் எங்களுக்கு வரம் தர வேண்டுமென்று விண்ணக தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மலையும் அழியலாம், மண்மேடு ஆகலாம், அலைக்கடல் வற்றலாம், பெருவெளியாகலாம், அழியாத அறமோடு நிலையாகும் உமதன்பு அருளான கருணை
மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ.